ஜெபிப்போமாக. அன்பான ஆண்டவரே, அன்னையின் குலம் தாங்கியே இந்த கொடியை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். நீர் தேர்ந்து கொண்ட அப்போஸ்தலர்களுடன் புனித தோமையால் ரத்தம் சிந்திய இந்த புண்ணிய பூமியிலே இத்தாயுடைய பெருமையை அவர் அனுபவித்தார். அனுபவித்த அத்தாயுடைய ஆசீர்வாதத்தை நம் அனைவருக்கும் பெற்றுக் கொடுக்கின்றார். இதோ இந்த தாயை எதிர்நோக்கி இருந்த அந்த ரத்தம், அந்த பயணத்தில் நாம் அனைவரும் பங்கு கொண்டு தோமையார் சிந்திய ரத்தத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் சார்ந்து வளர்ந்து எவ்வாறு இந்த தாய் அந்த அப்போஸ்தலரை இறைவனுக்கு உகந்த ஒரு பணியாளராக மாற்றினார்கள். அதே போல நம் ஒவ்வொருவரையும் இந்த தாய் இந்த மனைவியுடைய புண்ணிய தரத்தையும் புதுமையையும் அற்புதத்தையும் பிறருக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய அளவில் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த கொடி மேலே உயர்ந்து அனைவருக்கும் ஆசை வழங்குவது போன்று இந்த கொடியையும் இந்த தாயையும் இந்த புனிதரையும் பின்பற்றுகின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கை முறையும் உயர்ந்ததாக இருந்து வரையறுக்கின்ற திருவிழாவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உண்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, அன்னையின் குலம் தாங்கிய இத்திருக்கொடியை ஆசீர்வதித்து இந்த பவனியோடு நம்மை நிறைவாக வழிநடத்தி செல்வாராக. தந்தை அவர்கள் இப்பொழுது திருக்குடியை நந்தரிக்கின்றார். கரங்களை மீதே உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க, எங்கள் திரு தாயே வாழ்க, உலகம் போற்றும் தாயே வாழ்க, இந்தியாவின் மனோனாவே வாழ்க, மலை தாயே வாழ்க.
நமது திருமலையில் இருக்கிற துறவர சபைகளிலிருந்து அருட்தந்தையர்களும் நமது திருமலையினுடைய அருட்தந்தையர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரும் இணைந்து இப்பொழுது இந்த கொடி மந்திரிப்பு நிகழ்விலே பங்கேற்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை நீர் ஆசீர்வதித்தருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருக்கிற அன்னையின் இயேசுவினுடைய தாயுமான புனித மரியாளை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் எல்லோரும் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது புனித நீரை தெளித்து இந்த திருக்கொடியை அருட்தந்தை அவர்கள் புனிதப்படுத்துகின்றார். அதைத் தொடர்ந்து திருக்கொடிக்கு தூபமிடப்படுகின்றது. இந்த நாட்களில் இந்த திருமலையை நாடி வருகிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆசீர் பெறுவார்களாக. அவருடைய எண்ணங்கள் ஈடேற்றம் பெறுவதாக. எங்கள் எல்லோருடைய நேர்ச்சைகள் நிறைவேற்றப்படுவதாக. நாங்கள் நேர்ந்து கொடுத்திருக்கிற இந்த அன்னையினுடைய திருச்சுருவங்கள் எங்கள் வீடுகளை காத்து வழிநடத்துவதாக. இதோ இந்த அற்புதமான திருக்கொடி மரத்திலே எல்லோரும் விமானத்தில் பயணிப்பவர்களும் இந்த மலையை நோக்கி உற்று நோக்குபவர்களும் எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதத்தின் திருக்கொடி மரமாக திருக்கொடியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள், தனிப்பட்ட விண்ணப்பங்கள், குடும்ப தேவைகள், குடும்ப கருத்துக்கள், நம்முடைய பல நாட்களாக நாம் தேங்கி வைத்திருக்கிற அத்துணை விண்ணப்பங்களை ஒன்றாக சேர்த்து அந்த கொடி மரத்திற்கு அருகாமையில் கொண்டு வருவோம். அந்த கொடி மரத்தினுடைய அடியிலே வைப்போம். இதோ அந்த கொடி வானுயர இந்த உயர்ந்து நிற்கிற கொடி மரத்திலே ஏற்றப்பட இருக்கின்றது. நமது மறை மாவட்டத்திற்காக ஜெபிப்போம். நமது மறை மாவட்ட அனைத்து குருக்களுக்காக, திருவரத்தாருக்காக, இந்த திருமலையிலே வந்து போகிற அனைத்து பக்தர்கள், திரு பயணிகள், குழந்தைகள், இளைஞர்கள், விசுவாசிகள், நோயாளிகள், திருமண வர வேண்டி இருப்பவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பவர்கள், வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், இன்னும் பல்வேறு தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என சொல்லி கரங்களை மேலே உயர்த்தி அந்த தாயை கூப்பிடுவோம். அம்மா வாழ்க, அம்மா வாழ்க, மலைத்தாயே வாழ்க, மலைத்தாயே வாழ்க, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க, இயேசுவை எதிர்நோக்கி அன்னையே வாழ்க, இந்தியாவின் மடோனாவே வாழ்க, இந்தியாவின் மடோனாவே வாழ்க. இந்த வாழ்த்துறையோடு நாம் இப்பொழுது திருக்கொடியை ஏற்றுகின்றோம். திருக்கொடி பாடல் இப்பொழுது இசைக்கப்படும். கரங்களை மேலே உயர்த்தி அந்த இறைவனை நாம் வேண்டுதல் செய்வோம். மாதாவிடத்திலே இந்த நேரத்தில் ஜெபிப்போம். திருக்கொடி பாடல். Thank you.
ஆவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இந்த மலை திருவிழாவில் ஆண்டவர் இயேசுவுக்கு ரத்தம் சிந்தி சான்று பகர்ந்த தூய தோமாவின் தேசிய திருமலையில் இத்திருக்கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இதை உற்று நோக்குவோர் அனைவருடைய மனதின் விருப்பங்கள் ஜபங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து இந்த திருமலையிலிருந்து இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பொழிந்திட செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் திருக்கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. அன்புக்குரியவர்களே, 1558 முதல் 1702 ஆண்டு வரை இங்கே சாப்ளின் தந்தையாக அருட்தந்தையாக பணியாற்றிய போர்ச்சுகீசிய அருட்தந்தை காஸ்பர் கொகிலோ அவர்கள் திருவலை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு கல்லிலிருந்து ரத்தம் வடிந்தது என கேள்விப்பட்டோம். அந்த கல் வேறொன்றுமில்லை, இந்த கற்சிலுவை. இந்த கற்சிலுவையிலிருந்துதான் 1558 முதல் 1702 ஆண்டு வரை ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கற்சிலுவையிலிருந்து ரத்தம் சொரிந்தது. ரத்தம் சொரிந்த இந்த கற்சிலுவை இப்பொழுது வானுயர ஏற்றப்படுகின்றது. தோமா வடித்து கொடுத்த கற்சிலுவை இது. இயேசு சிலுவையின் வழியாக நம்மை மீட்டார் என்கிற பல்பிக் மொழியினுடைய அந்த எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான திருக்கொடி இது. இந்த திருக்கொடியை இப்பொழுது அருட்தந்தை அமுல்ராஜ் அவர்கள் ஏற்றுகின்றார். கரங்களை மேலே உயர்த்தி நாம் நமது ஜபங்களை வானுயர எழுப்புவோம். Thank you.